அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே போதுமானதா இருக்கிறதே, பலத்த துர்கமா இருக்கிறதே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை ஆண்டவரே இம்மட்டும் நீர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, வழி நடத்தி இருக்கிறீங்களே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ணுவீராக. உங்க கிருபை அளவில்லாமல் எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக. உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா. அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். 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 துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலை கண்டி துடைக்கும் அன்பின் கிருபை இது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபை இது, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பின் கிருபை இது. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். நேசிப்பவர் எல்லாம் கைவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும், நண்பருற்றாரிலும் உண்மையுள்ளோரவர் நம்புவேன் அவரை நான். நேசிப்பவர் எல்லாம் அள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும், நண்பருற்றாரிலும் உண்மையுள்ளோரவர் நம்புவேன் அவரை நான். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடனே நான், பஞ்சம் நேசு உண்டு. வானத்தின் நக்கம் அவரே என் மீட்பர், வாழ்ந்திருப்பேன். பஞ்சம் வந்திடேனும் அஞ்சிடனே நான், பஞ்சம் நேசு உண்டு. வானத்தின் நக்கம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. வல்ல
நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் எது நமக்கு இல்லாவிட்டாலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் அது போதுமானதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டது அந்த தேவனுடைய அன்பு, அந்த தேவ ரகமான அன்பு அந்த சிலுவையில் வெளிப்பட்டதினால தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்தகார இருளில் இருந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தது அந்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மரித்து போன நம்மை உயிர்ப்பித்தது அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒரு ஒளிக்கு அவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பேரை சொல்லி அணைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள அன்பு சொல்லுவோம், ருசிக்க ருசிக்க ஆமென், சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையோ அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. என்னையோ அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையோ நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. கரங்களை தட்டி என்னையோ நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அள்ள அள்ள ஆமென், ருசிக்க ருசிக்க ஷபரபரபரபா, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு,
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை தேடி வருகிறது அந்த அன்பு. ஆமென். பாவிகளாய் நாம் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்திருக்கிற தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதத்தில் நம்ம ஹல்லேலூயா எதிர்மறையான காரியங்களிலே நம்ம சிக்கி கொண்டவர்களாக இருந்தோம். எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மை அவைகளில் இருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் தண்ணீராலே நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிற இடத்துல அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அசைவாடுகிற இடத்துல ஒரு தேவ மகிமை இருக்கும். தேவ மகிமையில அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா, என் சூழ்நிலை மாறுமையா. உன் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் பிரசன்னத்தினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. கண்ணீர்கள் மாறும், என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே, ஓ ஹல்லேலூயா, மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே எங்கள் சூழ்நிலை மாறுமையா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகு என் பள்ளத்தாக்கில் உருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையோ நீ மாற்றிடுவீர். காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகு என் பள்ளத்தாக்கில் உருவ நான் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவீர். நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா.
நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியும் மதிரும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே உடைந்திடுமே, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. சேர்ந்து பாடுவோமாக. பூமியும் மதிரும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே உடைந்திடுமே, சிறை வாழ்வு சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் மதிரும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கலன்றிடுமே, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. சொல்லுவோம் விசுவாசத்தோடு. ஆமென். என் சூழ்நிலைகளின் மேல நீ ரசை வாடும் ஆண்டவரே. ஓ ஷமரபலபரப, நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் உயர்த்திடுவீர். தேவனின் ராஜ்யம் பலத்தோடு இறங்கும், என் ஆத்மா பலவானை மிதித்திடுமே. எதிரிகள் மேலே என் கைகள் உயரும், சத்ருக்கள் மேல் என்னை உயர்த்திடுவீர். நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. 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 மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா எல்லாமே மாறும். கண்ணீர்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. ஏசையா எல்லாமே மாறும் ஐயா.
எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா, எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா, எல்லாமே மாறுமையா ஏசையா, எல்லாமே மாறுமையா, எல்லாமே உரபலர ஷமரப கமரபலபர துரடபரபரபர ரிகமரபதுரடபரபரபர ஷபரப கமரப கமரப. ஆமென். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறாரு. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே மலை போல இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு மெழுகு போல உருகி போகிறது. எல்லா ஹல்லேலூயா தடைகளும் விலகி போகிறது. உங்க தோல்விகள் மாறுகிறது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு கபரபலபரப துரடப கபரபலபரப ஷபரபலபரபலபரப ரிகபரபலபரப தியம் கரடபரபலபரப ரிகபரபலபரப ஷபரப கபரபலபரபலபரப. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. என் நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, என் சூழ்நிலைகளின் நடுவிலே எனக்காக கிரியை செய்கிறவரே, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவரே, அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவரை திரளாய் செயல்படுத்துகிறவரே, நம்முடைய கண்ணீருக்கான காரணங்கள் அநேகர் அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தோல்வியின் அனுபவங்களின் நடுவில் அந்த தோல்விகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னாரே. இனி ஹல்லேலூயா துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை என்று சொன்னாரே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. உரபலர ஷபரபலபர துரடப கபரபலபரப ரிகபரபலபர துரடபரப கபரபலபர ஷபரபலபரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே ஹல்லேலூயா நமக்கு பூரணமான பலனை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். நம்ம பலவீனத்தோடு வியாதியோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்ல. அவருக்கு விருப்பம் அதுவல்ல, அவருடைய சித்தம் அதுவல்ல. நம்ம தோல்வியோடு நாம இருப்பது அவருடைய இஷ்டம் அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நாம ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு சுகம் உண்டு பலன் உண்டு என்று சொல்லி ஹல்லேலூயா விசுவாசத்தோடு நாம பாடும் பொழுது ஒரு தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பும். தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்து. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்து. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்து. நேசமுண்டு பாசமுண்டு இரக்கமுண்டு உம் பாதத்து. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்து உம் பாத
அடைக்கலம். ஓ ஷபரபரபர யங்கரபரபரபரபர ஓ ஷபரபரபரபர. ரெண்டு கரங்களை உயர்த்தி நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. 2013ஆம் ஆண்டுல ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோம். அந்த நாளிலே டாக்டர்கள் செய்த ஒரு தவறான ஒரு காரியத்தினால 23 நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த மனைவியின் அருகிலே இந்த பாடலை போட்டு திரும்ப திரும்ப அந்த பாடல் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் சுகத்தை தந்து ஆண்டவர் உதவி செய்தார். டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னது இனி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பாடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அடுத்து ஒரு சில நாட்களிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பலன் தந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நம்முடைய வல்லமையை மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுகிற ஆண்டவர், நாம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்காக செய்கிற ஆண்டவர். ஓ அவருடைய அன்பு எத்தனை ஆச்சரியமானது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. அவர் நமக்காக அந்த ஹல்லேலூயா விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்து நமக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. ஓ காலின் கீழ் மிதியுண்ட ரோஜா போல தன்னையே அவர் நமக்காக அர்ப்பணித்தாரே. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஓ அவர் ஹல்லேலூயா நமக்காக அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் சிலுவையில மரித்தீரே, ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்காக வெளிப்பட பண்ணினீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாக்கள் சக்திகள் யாவுக்கும் மேலாக, இயற்கையின் அதிசயங்கள் யாவுக்கும் மேலாக, மனிதனின் ஞானம் புகழ் யாவுக்கும் மேலாக, யாவுக்கும் முன்பாய் நீர் இருக்கிறீர். ராஜ்யங்கள் பதவிகள் யாவுக்கும் மேலாக, உலகத்தின் அதிசயங்கள் யாவுக்கும் மேலாக, புவியதின் செல்வம் புகழ் யாவுக்கும் மேலாக, உம்மை அளந்திட ஒரு கருவியும் இல்லை. மரித்தீரே நின் சிலுவை மீதிலே, ஜீவன் ஈட நீர் பூவில் வந்தீரே. காலின் கீழ் மிதியுண்ட ரோஜா பூ என்னை மீட்கவே நீர் வீழ்ந்தீரே. என்னை உயர்த்த மரித்தீரே நீர் சிலுவை மீதிலே, ஜீவன் நீர் பூவில் வந்தீரே. காலின் கீழ் மிதியுண்ட
மீட்கவே நீர் வீழ்ந்தீரே, என்னை உயர்த்த took the fall and part of me above all, like a rose trampled on the ground. You took the fall and part of me above. காலின் கீழ் மிதியுண்ட ரோஜா பூ என்னை மீட்கவே நீர் வீழ்ந்தீரே, என்னை உயர்த்த நாம வாழ்வடையும்படியாக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை தந்தார். பிரியமானவர்களே, நமக்கு சுகம் உண்டாகும்படியாக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக அவர் தரித்திரரானார். நாம வாழ்வை ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சாபமான சிலுவை மரத்தில் தொங்கினாரே. அவரை விசுவாசித்ததினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை மேலான ஒரு அன்பு, எத்தனை மேலான ஒரு கிருபை! அவரையே நமக்காக தந்துருளினவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீரே, ஆண்டவரே எனக்காக உம்மையே ஒப்பு கொடுத்தீரே, அந்த ஜீவனையே நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ராஜா, இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். உண்மையா சொல்லுவோமா மீண்டும் ஒரு விசை, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவர்தான் நம்முடைய வாழ்க்கை பிரதானமான ஸ்தானத்தில் வீற்றிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது அவருக்கு தான் பிரதானமான இடத்தை நாம கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்வதே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுவோமா,
எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன். ஓ ஷபரபலபரபா நல்ல ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, அந்த ராஜாதி ராஜாவுக்கு, அந்த கர்த்தாதி கர்த்தருக்கு, அந்த மீட்பருக்கு, அந்த இரட்சகருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாம மாத்திர மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 103 சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அடிக்கடி அது வந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். 1 பேதுரு 5:10 வாசிக்கும் பொழுது அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் அது என்னன்னைக்கும் மாறாததாகவும் இருக்குது. அது நமக்கு அவசியமானதாகவும் இருக்குது, நமக்கு அது போதுமானதாகவும் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கிருபை வேணாம் பாஸ்டர் அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். நான் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஒன்றை எனக்கு தருகிறது தேவ கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே உட்கார நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா அதில் நமக்கு உண்மையாகவே தகுதி இல்லை. அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து போன நம்மை அவர் உயிர்ப்பித்தார். நம்ம அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் அப்பா என்று கூப்பிடத்தக்க உரிமையோடு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஆமென். அது பெற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் அந்த கிருபையின் மூலமாக, அந்த கிருபையினாலே அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, தேவ கிருபையினாலே தகுதி இல்லாத எனக்கு ஹல்லேலூயா அந்த தேவனுடைய தயவு வெளிப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு வெளிப்பட்டிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல பாஸ்டர்? கிருபை, அந்த தேவ கிருபை தகுதி இல்லாத எனக்கு ஒரு பெரிய ஒரு தயவை ஹல்லேலூயா வெளிப்பட பண்ணி இருக்கிறது. கரங்களை தட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி இரக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் பெற வேண்டியதை அவர் நாம் பெறாதபடிக்கு தடுத்திருக்கிறார். என்ன பெற வேண்டும்? அக்கிரமங்களில் பாவத்தில் மரித்து போன எனக்கு தண்டனை கிடைக்கணும், கோபாக்கினை, தேவ கோபாக்கினை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்குரியதை நான் பெறாதபடிக்கு என் மேலே இரக்கம் வைத்து அது கர்த்தர் தடுத்து போட்டார். அந்த தண்டனையை தன் மேலே ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் தேவனுடைய இரக்கம் என்று சொல்லி பார்க்குறோம். இரக்கத்தையும் பெற்றிருக்கிறோம், கிருபையையும் பெற்றிருக்கிறோம், மன்னிப்பையும் பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கிறோம், அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபை நமக்கு அவசியமா இல்லையா? கிருபை நிச்சயமா நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஒரு 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 வாலிப பையன், அவர் பின்னாட்களில் பெரிய ஊழியக்காரராக வந்தார். சார்ல்ஸ் ஸ்விண்டால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். அவர் 16 வயசான உடனே, அந்த நாட்களில் 16 வயசுனா மேஜர் அவங்க நாட்டில். நம்ம நாட்டில் 18 வயசானால் தான் மேஜர் இல்லையா? மைனராக இருக்கிறவர் மேஜர் ஆயிடுவாங்க. அப்போ 16 வயசு அன்னைக்கு பிறந்த நாள். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஆஹா, இனிமே நான் மேஜர், யாருக்கு கீழே நான் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதூகலத்தோடு அந்த பிறந்த நாளில் காலையில் அவர் அப்படி இருக்கிறார். அப்போ அவங்க அப்பா தோட்டத்தில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை கூப்பிட்றாரு, டேய் வா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உடனே இவர் அப்பாக்கிட்டே அவர் வேலையை காமிக்கிறார். அப்பா, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இன்றைக்கி 16 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம்
கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் பர்த்டே, இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியாது. அப்பா சும்மாவா விடுவார்? போய் தரன்னு இழுத்து வந்து 4 சாத்து சாத்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக வச்சார். வச்சு எல்லாம் முடித்த பிறகு நைட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிறந்த நாள் பார்ட்டியை அவர் சர்ப்ரைஸாக அவருக்கு கொடுக்குறார். அப்போ இதில் இரக்கம் வெளிப்படலை, அடியெல்லாம் நல்லா விழுந்தது, ஆனால் கிருபை வெளிப்பட்டது. இவருக்கு அந்த பார்ட்டி கொண்டாடுகிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறாரு, அவர் ரொம்ப அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த நிலைமையில் இருந்தவருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிங்கிறது ஒரு கிருபையின் வெளிப்பாடு என்று தான் சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது பத்சேபாள் இடத்துல உள்ள காரியத்தில் அவன் பாவம் செய்த போது அவன் அதற்கு பிறகு ராஜாவாக இருக்கிறதற்கு தகுதியை இழந்து போகிறான். ஆனால் தேவனுடைய கிருபை மீண்டும் அவனை அந்த அரியணையிலே ராஜாவாக தொடர்ந்து இருக்கும்படியாய் செய்தது. ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவன் செய்த காரியத்திற்கு மரணத்திற்கு ஏதுவான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பெத்சேபாள் இடத்துல அவன் விபச்சார பாவத்தில் ஈடுபட்டான், இன்னொன்று உரியாவை கொலை செய்தான். ரெண்டுக்குமே மரண தண்டனை தான். ஆனால் அங்கே தேவனுடைய இரக்கம் அவன் ஜீவனை தப்புவித்து அவனை ராஜாவாக அரியணையிலே வீற்றிருக்க செய்தது. ஹல்லேலூயா. ஆனபடினால தான் தாவீது சொல்லும்போது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இருந்து 16, 17 வசனங்கள் இப்படி சொல்றாரு. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவனுக்கு தகுதி இல்லாதவனுக்கு அரியணையில் உட்காரவும் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல தான் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்பட்டு இருக்கிறது. நாம் நியாயப்படி பார்த்தா நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருகிறதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனை விட்டு தூரமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். பாளையத்துக்கு புறம்பானவர்களாக தான் இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபையோ தேவனுடைய இரக்கமோ நம்முடைய பாவங்களை மன்னித்தது, நம்ம தண்டனையிலிருந்து நமக்கு தப்புவித்தது. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார செய்திருக்கிறது. அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரங்களாய் அவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை நம்ம இங்கே உட்கார வைத்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய கிருபையை நினைத்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை, அந்த தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபைங்கிற வார்த்தைக்கு பொருளே அதனுடைய கிரேக்க பாஷையில் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிஸ் அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஈவு அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ ஒரு கிஃப்டை நம்ம கொடுக்கும்போது அந்த கிஃப்ட் நம்மளுடைய தயாளத்தையும் காமிக்குது. அதே நேரத்தில் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதும் யாரோ கேட்டு நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்குள்ள காலத்தில் எனக்கு கிஃப்ட்டு தான் கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. பர்த்டே வந்தால் பிள்ளைங்க கேட்பாங்க, மனைவி பட்டு சேலை கேட்பாங்க. நீங்கள்லாம் இல்லை, நீங்கள் நல்ல அமைதியான ஆட்களாக தான் இருப்பீங்க. அப்புறம் அப்படி ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எனக்கு இன்றைக்கி கிஃப்ட்டு கொடுக்கலையான்னு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர் துவக்கின ஒரு வேலை தான் அந்த கிருபையின், அவருடைய ஆரம்பம் தான் அந்த கிருபையாய் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நமக்கு அதை என்ன செய்திருக்கிறார், வெளிப்பட பண்ணியிருக்கிறார். அவர் தான் நமக்கு ரட்சிப்புக்கான மீட்பின் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாவத்தில் இருந்த நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் தான் நம்ம என்ன செய்திருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். பாவ உணர்வை நமக்கு கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நமக்குள்ள செயலாற்றி இருக்கிறார். இதில் என்னுடைய வேலை அப்படிங்கிறது ஒண்ணுமே எதுவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவர் தந்தது. ஹல்லேலூயா. எல்லாமே அவராலே வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம தகுதியின் அடிப்படையில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமென்,
ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை பாஸ்டர், நான்லாம் 10 தலைமுறையாக நான் சபைக்கு போகிறவன், நான் கிறிஸ்தவன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வேடிக்கையாக ஒரு கற்பனை கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் மரித்த பிறகு பரலோக ராஜ்யத்தின் போகிறார். வாசல்லே தேவதூதன் வந்து நிற்கிறார். எப்பா, நீ பரலோகத்துக்கு உள்ளே விடணும்னா நீ என்ன செஞ்சுருக்க, உனக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லு, 100 மார்க் வாங்கினா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லார். உடனே இந்த மனுஷனுக்கு கவலையே இல்லை, ஜாலியாக அதுதானே நான் சொல்லிடுறேன் இப்போ அப்படின்ட்டு, நான் வாரம் சர்ச்சுக்கு போவேன். அப்படியா, சரி இந்த 1 மார்க். என்னது 1 மார்க்கா அப்படின்ட்டு, ஆமாம் அது சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இந்த ஒரு மார்க் தான் அதுக்கு. இல்லை நான் வாரம் காணிக்கையெல்லாம் கொடுப்பேன். அப்படியா, இந்த இன்னும் 2 மார்க் வேணால் போட்டுக்குவோம். இல்லை அப்புறம் நான் ஊழியத்துக்கெலாம் போவேன். சரி ஒரு 3 மார்க் வச்சுக்கோ. இந்த நிலைமையில் லிஸ்ட்டு போச்சுன்னா நம்ம லிஸ்ட்டு சீக்கிரம் தீர்ந்துடும். 10 மார்க்கு 20 மார்க் கூட தேராதுன்னு நினச்சிட்டு அந்த மனுஷன் யோசிக்கிறான். அடாடா. அப்புறம் திடீர்னு சொல்கிறான், இல்லை ஆண்டோடைய கிருபை என்னை ரட்சித்திருக்கிறது அப்படின்னா, சரி உள்ளே போ, உனக்கு 100 மார்க் அப்படின்னு சொல்லி தேவதூதன் அவனை உள்ளே விட்டார். ஆமென். ஒரு கற்பனையான கதையாக இருந்தாலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், இது நம்முடைய கிரியைகளினாலே உண்டானதல்ல. அதை தான் பவுல் சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ கிருபை என்னுடைய எந்த ஒரு கிரியையினாலேயும் எனக்கு கிடைக்கல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னென்னவோ செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், நான் இந்த ஆரம்ப விசுவாச நாட்களில் நான் ஆண்டவருக்காக அவ்வளவு தீவிரமாக ஓடினேன், என்னென்னவோ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் அதன் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொண்டது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நம்மளால் உண்டானதே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், இது உங்களால் உண்டானது இல்லைங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலான்னு சண்டைக்கு போயிடாதீங்க, வசனத்தை தான் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்குறோம். இந்த தேவ கிருபையானது நம்முடைய கடந்த காலத்திற்கும் நம்முடைய நிகழ்காலத்திற்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, நான் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் நம்ம மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் நம்ம கடந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படும்படியாக அந்த தேவ கிருபை வெளிப்பட்டது. 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிறதற்கு நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் மோதி கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாச பாதையிலிருந்து நம்ம தடம் புரண்டு போக செய்கிறதற்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டு இருந்தாலும் அவருக்காக வாழும்படியான ஒரு ஹல்லேலூயா பலனை நமக்கு கொடுக்கிறது. அவருக்காக சாட்சியாக நிற்கும்படியான பலனை கொடுக்கிறது அந்த தேவ கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் அவருடைய பிரசன்னமாகுகிற நாளிலே அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்க நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறதும் அந்த தேவ கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நம்ம கடந்த காலத்திலையும் நம்ம பயனடைந்து இருக்கிறோம், நிகழ்காலத்திலையும் நாம் பயனடைந்து கொண்டு இருக்கிறோம், எதிர்காலத்திலையும் அவருடைய சமூகத்தில் போய் சேர போகிறோம் என்கிற நம்பிக்கை நம்ம கொடுக்கிறது அந்த தேவ கிருபையினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அந்த இரக்கமும் அந்த கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், அந்த கிருபை இல்லாமல் வாழ முடியாதுங்க. ஆமென். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை,
நான் வந்து என்னுடைய முயற்சினால் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை என்னுடைய பலத்தினால் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பாதையில் கொஞ்சம் தூரம் போன மாதிரி இருக்கும். ஒரு வாரம் போயிருக்கோம், அதுக்குள்ளே வண்டி என்ன செய்திருக்கோம், தடம் புரண்டு பாதாளத்துக்கு போயிருக்கும். உணர்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வாழணும்னு ரொம்ப ஒப்பு கொடுத்து நம்முடைய சொந்த பலத்தில் நிற்க எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க? நிற்கவே முடியாது. அது உண்மை. நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்தா நீங்களாம் நிற்கிற மாதிரி தெரியுது. இல்லை, இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம சொந்த நீதியோ நம்ம சொந்த பலனோ நமக்கு போதாது என்று சொல்லி வரும்போது அந்த தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த தேவ கிருபை நம்மை திரும்பவும் தூக்கி எடுக்கிறது, நிறுத்துகிறது, ஆண்டவருக்காக வாழும்படியாக நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது பாவிகளில் பிரதான பாவி நான் தான் சொல்கிறார். அவர் எப்போ சொல்கிறாரு? பெரிய அப்போஸ்தலனா, பெரிய திருச்சபையை ஸ்தாபிக்கிற வேலையெல்லாம் செய்துட்டு பெரிய பெரிய மிஷினரி பிரயாணங்கள்லாம் போன பிறகும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சபையை தூஷிக்கிறவனாக இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன், நான் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட பிரதான பாவியாக என் மேலே அந்த தேவ கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி மாற்றினது அந்த தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு நாளில் பிரதான பாவியாக நான் இருந்தேன். அந்த நிலைமையில் இருந்த எனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல மகா மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வந்தது அந்த தேவனுடைய கிருபை. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் அது நம்ம வாழ்க்கையை அது மிகவும் உயர்ந்த இடத்திற்கு நம்ம போகிறதற்கு அது நிச்சயமாய் நமக்கு உதவியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:9-10 அவர் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லுகிறார். அவருக்குள்ள எப்பவும் அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சபையை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், விசுவாசிகளை துன்பப்படுத்தி இருக்கிறேன். அப்படி துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறவனாக எருசலேமில் சபையை துன்பப்படுத்திட்டு தமஸ்குல இருக்கிற சர்ச்சையும் அங்கேயும் கெடுக்கணும்னு சொல்லி அங்கேயும் அவங்கள துன்பப்படுத்தணும்னு கடிதங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் இயேசு அவரை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அவரை சந்தித்த போது, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டபோது, நீ துன்பப்படுத்தின இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அந்த தேவ கிருபை அங்கே அவரை சந்தித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவிகளில் பிரதான பாவியாய் இருந்த அந்த சவுலை பவுலாக அது மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கில பாடல்களில் பாமாலையில் அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட் அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலை எழுதியவர் அவருடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கும்போது
அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அம்மா பக்தி உள்ள ஒரு தாயார். அவருக்கு ஆண்டவரை பற்றிலாம் சொல்லி வளர்த்தாங்க. அப்பா கப்பலில், வியாபார கப்பலில் கேப்டன். ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த தாயார் இவருடைய 7 வயதில் மரித்தார். அதுக்கு பின்பு அவருடைய வாழ்க்கை திசை திரும்பினது. மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ துவங்கினார். குடிக்கும், அப்புறம் கேம்பிளிங், சூதாட்டத்திற்கும், இன்னும் பலவிதமான துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறதற்கும் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்லும்போது, அவர் சரிதையில், யாராவது ஒரு ஆள் நான் புதுசாக சந்திக்கிறேன், 1 மணி நேரம் அவரோட செலவிட்டா அந்த ஆளை நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆளை குட்டி சவர் ஆக்கிடுவேன், தவறான காரியங்களை செய்ய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதை அவர் அப்பப்போ டெஸ்ட் பண்ணியும் பார்ப்பாராம். அப்படி யாரையாவது மாற்ற முடியலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்போ இவர் கடைசியில் வியாபார கப்பல்களில் அடிமைகளை ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து கொண்டு போய் விற்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். அப்படி கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு இரவில் திடீரென்று பயங்கரமான ஒரு புயல் காற்று. அந்த புயல் காற்றில் எல்லா கப்பல்களும் மூழ்கிவிடும் என்கிற, அந்த கப்பல் மூழ்கிவிடும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இவருக்கு அவர் தாயார் சொன்னது ஞாபகத்தில் வந்தது. உடனே அவர் ஜெபித்தார், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக அன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா புயல் அதனுடைய பலன் குறைந்து கப்பல் பாதுகாக்கப்பட்டது. 4 வாரம் கழித்து அவர் போய் கரை சேருகிறார். கரை சேர்ந்த பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இரவிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளே வருகிறது. ஆனால் பிறகு ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த அடிமைகளை வியாபாரம் பண்ணுகிற தொழிலை தான் செய்து வந்தார். ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசி கடைசியில் அவர் ஒரு ஊழியக்காரனாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு திருச்சபைக்கு போதகராக ஆண்டவர் அவரை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி மாற்றின பிறகு ஒரு நாளிலே அவர் செய்து வந்த அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தான் அந்த பாடல் வரிகள் அவர் எழுதினார். அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் a wretch like me. இவ்வளவு கொடூரமான பாவியாக என்னை ரட்சித்தது எவ்வளவு ஆச்சரியமான கிருபை. I once was lost but now I am found, was blind but now I see. நான் ஒரு நாளிலே தொலைந்து போனவனா இருந்தேன், அவர் என்னை கண்டுபிடித்தார். நான் ஒரு நாளிலே கண் குருடாக்கப்பட்டவனா இருந்தேன், நான் பார்க்கும்படியாய் செய்தார். அது அவருடைய கிருபை என்று சொல்லி எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த பாடல் உலகமெங்கிலும் பிரபலமான ஒரு பாடலாக அது இருக்கிறது. அப்படி யோசித்து பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜான் நியூட்டன் என்கிறதான அந்த நபரை ஆண்டவருடைய கிருபை அவரை ரட்சித்தது, அவரை விடுதலை ஆக்கினது, அவரை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் மாற்றினது. கடைசியில் அடிமைகளாய் ஜனங்களை விற்கிற வேலையே அது எவ்வளவு தப்பான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு பின் நாட்களில் அந்த அடிமைகளை வியாபாரம் பண்ணுகிறதற்கு எதிராக குரல் கொடுக்கிறவராய் அந்த காரியத்தை முற்றிலுமாய் ஒழிப்பதற்கு அவரும் சேர்ந்து அதில் செயல்பட்ட ஒரு நபராய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்நிய தேசத்தில் எல்லாவற்றையும் அவன் கெடுத்து இழந்து ஒரு நாளில் புத்தி தெளிந்து மறுபடியும் என்ன செய்கிறான், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே ஒரு வேலைக்காரனில் ஒருவனாகவாது என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவன் வருகிறான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு ஓடி போய் அவனை அள்ளி அணைத்து முத்தமிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி புது ஆடைகளை அவனுக்கு அணிவிக்க செய்து அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து பாதரட்சைகளை அணிவித்து அவனுக்கு மகன் என்ற ஸ்தானத்தை மீண்டும் கொடுக்க அந்த தகப்பன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தகப்பனை விட்டு போய் ஆஸ்திகளெல்லாம் அழித்துட்டு வந்ததுக்கு அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்தது. அதுதான் அவன் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன் திரும்பவும் மகன் என்ற ஸ்தானத்துக்கு போகும்படியாய் அவனுக்கு ஒரு புது வஸ்திரமும் ஒரு மோதிரமும் பாதரட்சியும் அணிவிக்கப்பட்டு மகன் என்ற ஸ்தானமும் கொடுக்கப்பட்டது. அதுதான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா.
ஒன்று இரக்கம், இன்னொன்று அது கிருபை. அந்த தகப்பனுடைய அந்த அன்பு அந்த இடத்துல அது வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு தேவ அன்பு நமக்காக வெளிப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அல்லேலூயா தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு அவரை விசுவாசித்த இன்றைக்கு தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் தான் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்கு ஒரு வாய்க்காலா இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கும் பொழுது அளவில்லாத தேவ கிருபை நாம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த நாம பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நாம இன்றைக்கு தைரியமாய் அவருடைய சமூகத்தில் நுழைகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் ஒரு காலத்தில் அவங்களை நீதிமானாக ஆக்கும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நாம அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடியாமல் போச்சு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 613 கட்டளைகளும் கற்பனைகளும் அவங்க கை கொள்ள வேணும். ஏதாவது ஒன்று போச்சுனாலும் எல்லாமே போச்சு. அவங்க பாவி என்கிற லிஸ்ட்ல தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவர் இயேசு நிறைவேற்றின அந்த பிராயச்சித்த புண்ணியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதற்காக கர்த்தரை துதிக்க விரும்புறீங்க? Hallelujah. It is not because of what I have done. நான் செய்தது நிமித்தமாக அல்ல, நான் ஆண்டவரை விசுவாசித்தேன், அவர் எனக்காக செய்தது நிமித்தமாக இன்றைக்கு நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் தான் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதற்கு ஒரு வாய்க்காலாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது நம்ம எல்லாருக்கும் அது ஹல்லேலூயா எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த வசனங்களை 22, 23 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். எல்லாரையும் ஆண்டவர் ஏதோ குறிப்பிட்ட ஜனங்களுக்காக வரல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனமக்களுக்காக வரல. அதனால தான் ஆண்டவருடைய அபிஷேகம் புறஜாதிகள் மேலே ஊற்றப்பட்டதுன்னு சொன்ன உடனே யூதர்களுக்கு அந்த எருசலேம் சபையாருக்கு அது கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. ஆனால் எல்லாரையும் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். உலக ரட்சகனாக தான் வந்தார். இன்னைக்கு நம்ம தேசத்தில் இயேசுவை ஒரு வெளிநாட்டு கடவுளாக பலவிதமாக அவங்கள சித்தரிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல, அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். எந்த மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவன் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ள அந்த தேவ கிருபை வெளிப்பட பண்ணுவார். அவங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த தேவ கிருபையை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஹல்லேலூயா, அந்த தேவ கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. சில நேரங்களில் மன்னிப்பு கொடுக்கப்படும். ஜனாதிபதி சுதந்திர தினத்தன்னைக்கு, குடியரசு தினத்தன்னைக்கு இவர்கள் எல்லாம் விடுவிக்கிறாருன்னு சொல்லி அந்த மன்னிப்பு பெற அவங்க மன்னிக்கப்படுவாங்க, விடுவிக்கப்படுவாங்க. ஆனால் அவங்கள பார்க்குறவங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க? அவங்கள குற்றவாளியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை நீதிமானாக மாற்றும் போது நம்ம பாவமே செய்யாத ஒரு நபராக நம்மளை பார்க்குறாராம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய, அதனால தான் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றி இருக்கிறார். இரத்தாம்பர சிவப்பை போல இருந்த நம்முடைய பாவங்களை உறைந்த மழையின் வெண்மையை போல அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நீதிமான். சொல்றதுக்கே நமக்கே யோசனையா இருக்கா? நம்பவே முடியலையா? அப்படியா அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாகவே வேதம் அதை தான் சொல்லுகிறது. அவருடைய கிருபை வெளிப்பட்டனால இன்றைக்கு நாம் நீதிமான்களாக இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த இடத்துல இலவசமாக அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு சுயாதீனம் இருக்காது. இன்னைக்கு பிள்ளைகளுங்கிற அடிப்படையில் சுயாதீனத்தோடு அவரை நாம் என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவருக்காக அந்த
அந்த சுயாதீனத்தோடு நம்ம ஊழியம் செய்யவும் முன் வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அல்ல, நாமவே முன் வந்து அவரை நேசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், அந்த தேவ கிருபையானது என் மேலே வர வேண்டிய தண்டனையிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக தேவனை அது சாந்தப்படுத்தி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவங்க டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரணத்துக்கு என்று ஒரு நாளை வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் அந்த பலி செலுத்தி முழு தேசத்தின் பாவத்துக்காக அந்த மிருகத்தை கொன்று மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்து உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த இரத்தத்தை தெளிப்பாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்தது, அது உள்ளே இருந்தது என்னவென்றால், மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் உடைக்கிறாங்க. அப்போ அதற்கு மேலே ஒரு மூடி இருக்கும், அதற்கு மேலே கேருபீன்கள் அவருடைய சட்டைகளை விரித்து இருப்பாங்க. சட்டைகளின் நடுவில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவன் அது நடுவில் இருப்பார். அதனால தான் அதை மர்சி சீட், அது கிருபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகத்தின் ரத்தத்தை தெளிக்கும் போது, அந்த ரத்தம் அங்கே ஊற்றப்படும் போது அந்த உடன்படிக்கையின் பெட்டி மூடப்படும். அந்த ரத்தத்தினால மூடப்படும் போது ஆண்டவர் அந்த சட்டைகளின் நடுவில் இருந்ததை பார்க்கும்போது அவர் அந்த உடைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பார்க்க மாட்டாரு, அதன் மேலே மூடப்பட்டிருக்கிற ரத்தத்தை பார்ப்பாரு. அந்த ஜனங்களுடைய பாவத்தை ஆண்டவர் எண்ணாதிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு பலி மிருகத்தின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த இரத்தத்தின் மூலமாக பார்க்கிறபடினாலே நம்மை நீதிமானாய் பார்க்கிறார், அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். இன்றைக்கு நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரும்படியான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நுழைகிறதற்கு ஆண்டவருடைய கோபாக்கினையில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மையான இரத்தம். நம்மை பார்க்கும்போது ஹல்லேலூயா, அவர் கோபாக்கினை வெளிப்படுகிறதில்ல. ஏனென்றால் அவருடைய கோபாக்கினையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக சாந்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தைரியமாய் நுழைகிறோம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் துணிகரமாய் நுழைந்தால், பாவத்தோடு நுழைந்தால் உடனே நியாய தீர்ப்பு இருக்கும், உடனே மரணம் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை வெளிப்பட்டிருக்கிறது, அந்த இரக்கம் வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தைரியமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து அவருடைய சமூகத்தில் கரம் உயர்த்தி அவரை கூப்பிடும்படியாக, அப்பா என்று அழைக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நாம் பெற்றிருக்கிறோமே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஜீசஸ், இந்த இரக்கத்துக்காக, இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் பயங்கரமான பாவி, நான் மோசமான காரியங்களெல்லாம் செய்திருக்கிறேன். இல்லை, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களை மன்னித்து அரவணைத்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இன்னும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக இன்னும் நான் அதிகமாய் உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்ன தேவ சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களை ஆண்டவரே ஆராதிக்கும்படியான ஒரு மனிதனாயனை மாற்றி இருக்கிறீங்களே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு சுதந்திரவாளியாக என்னை இங்கே உட்கார வைத்திருக்கிறீங்களே, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக ஆண்டவரே ஒரு சுதந்திரவாளியாக உம்முடைய பிள்ளையாக இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. இந்த இரக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. தேவ தயவு என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அந்த அன்பை, அந்த கிருபை, இரக்கத்தை பெறாத நபர்களுக்கு நானும் கொண்டு செல்லுகிற ஒரு கருவியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட இந்த இரக்கத்தை, இந்த கிருபை அநேகருக்கு நான் சாட்சியாய் அறிவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் நிலைமைகளிலே ஏற்பட்ட இந்த மறுரூபத்தை, இந்த மாற்றத்தை நான் ஊருக்கெல்லாம் சொல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
உங்கள் கிருபையை கொண்டாடுகிற நபராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உடைய தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த தேவனுடைய கிருபை ஆண்டவரே அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை செயல்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த கிருபையினால நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் வரும் வரைக்கும் அந்த கிருபை எங்களை ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாக்க போகிறதுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் வருகிற நாளிலே நாங்களும் மறுரூபமாகி உம்மோடு சேர்த்து கொள்ளப்படுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுது நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.